ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படிங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் இருக்கேன். நகர் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குங்க. குஜராத்தில் பரோடாங்கிற இடத்துக்கு இருக்கிறோம். ஒன்றுபடி பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து நைட் எண்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உள்ள போய் கம்பெனியில் ஓட இருப்பாங்க. என்ட்ரி எல்லாம் போட்டு வந்துட்டேங்க. என்ட்ரி போட்டு வண்டிட்டு போகிறேங்க. கிட்டத்தட்ட பார்க்கிங்க்கு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் போல தெரியுது. அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம என்ட்ரி போடுறது ஒரு கம்பெனி, லோடு ஏற்றுறது ஒரு கம்பெனிங்க. வாங்க அப்படியே எடுத்துகிட்டு கம்பெனிக்குள்ள வந்து காட்டுறேன். ஆனால் என்ன லோடு என்னன்னு எனக்கே தெரில. உள்ளே போனால் தான் தெரியுங்க. லோடு சொல்லியிருக்குது. எந்த ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வண்டிட்டு போய் சொல்கிறேங்க. அப்படியே நடந்துட்டு அப்படியே பேச முடியறதில்ல. ரொம்ப லாங்காக வந்தால் எல்லோரும் மாறியாக பார்க்குறாங்க. செல்லை போய்கிட்டு போனால் போயிடுவாங்க நடக்குது. என்ட்ரி போட்டு வரக்கும் பூமனாகி போச்சுங்க. அந்த வண்டிக்கு வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும். நம்ம வேறு கம்பெனி ஏற்றுறதுக்கு எல்லாம் ஒரே கம்பெனி தான். கேட்டு தான் வேறு இருக்குது. ரொம்ப பெரிய கம்பெனிங்க. சரி, ஓகே. நான் எந்த ஊருக்கு போகிற சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்கே பரோடாவில் இருக்குங்க. இப்போ பரோடாவிலேருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் பார்ப்பாருங்க. அவங்க நாளாச்சு ஹிமாச்சல் போய். ஹிமாச்சலில் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நல்பார்க்குன்னு இன்னும் ஊர் சொன்னாங்க. அது அப்போ சொல்கிறீங்க. அந்த ஊர் தான் நல்பார்க்கு. சண்டிகர் தாண்டி ஓகேங்களா? அங்கே போயிட்டு நம்ம சொல்கிறீங்களா? ஆமாம், வாங்க அப்படியே கம்பெனிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே போகும்போது சேஃப்டி ஷூஸ் வேணுங்களாமாங்க. நம்ம வண்டியில் இல்லை, அதனால் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு வந்துருக்குறோம். இங்கே பாருங்கள், வெளியில் வாடகைக்கு வைக்கிறாங்க. அதுவாக ஃபுல் கை ஷர்ட் வேணுமாம்மா. இது ஷர்ட்டு வாங்கிங்க. அதுவாக 2 ஷர்ட்டுங்க, 2 டிரைவருக்கு. இதுதாங்க ஷர்ட்டு. தூக்கி குப்பையில் வீசுகிற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க பாருங்கண்ணா. வாங்கிட்டு ஷர்ட்டு 2 ஷர்ட்டுங்க. இதெல்லாம் டைரெக்டாக குப்பை தொழில் தான் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக முடியல. நான் எப்போவுமே ஷர்ட்டு வச்சுருப்பேன். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வச்சுருப்பேன். இங்கே கலரில் காய்க்கில் கணக்கு இல்லை, எது வேணால் போடலாம். கூடயே பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சருங்க. இந்த சைலன்சரு இது ஒன்றுமே இல்லை. உள்ளே ஆனால் தகராக உள்ள 4 இதை வச்சு அடைச்சிருக்கிறானுங்க. உள்ளே தான் அப்படியே இருக்குது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும்னு தெரியல. நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும். கம்பெனிக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும். சைலன்ஸை போட்டு கட்டிட்டு போகணுங்க. அதுக்கு அந்த 2 ஷர்ட்டு இங்கே பாருங்கள், தெரியுதா? இதை போட்டு போனால் நாயெல்லாம் துரத்தோம். சரி, வேறு வழி இல்லை. ஷூ வேணால் ஓரளவுக்கு செட் ஆகிருக்குங்க. அது உள்ளுக்குள்ள என்னமோ கடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷர்ட்டை போட்டு கண்டிக்கிறான். அது கையை காட்டுங்க. போட்ட கை இங்கே அங்கே பாருங்க, கிழிஞ்சி கிடக்குது. இது பக்கம் ஐயோ முடியல. எப்படி சிரிக்கனே தெரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ ஐயோ, துன்பத்தில் ஒரு இன்பங்கிற மாதிரி வந்து பில்லால் என்ட்ரி ஓட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காரரு இன்சூரன்ஸ் அங்கே என்ட்ரி பண்ணலையாம்மா. மறுபடியும் நிறுத்தி வச்சிட்டாங்க. ஷர்ட்டு பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. அந்த பக்கம் ஓட்டை இருக்குது. அது எங்கேன்னு தெரில. எல்லாம் எலிகல் ஷர்ட்டு மாதிரி இருக்குது. எப்பவுமே வச்சுருப்பேங்க. அதில் எப்பவுமே வச்சுருப்பேன். இந்த நட வீட்டுக்கு எப்போ போனதில்ல. 6-7 மாதம் ஆச்சு போய் அங்கேயும் விட்டு போட்டு வந்துட்டேன். என்ன வரணும்னு தெரியல. இன்சூரன்ஸு மறுபடியும் அதை அங்கே அப்டேட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போகணும். இதாங்க நம்மளோட வந்து கம்பெனிங்க. பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கேனு, கேஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு போயிடணும். அப்படியே 2-3 வண்டி எல்லாம் வச்சுட்டு போய்க்கிறாங்க. அது ஒரு ஷர்ட்டு, அது வேறு மடிச்சு விட்றீங்க. நீங்களே தான் மடிச்சு விட்டுருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெளியே பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் வாங்கியாச்சுங்க. கம்பெனிக்குள்ளேருந்து நாளே அடையாது இதே மாதிரி ஆகிட்டேன். காலிலேருந்து அப்படியே கூலிங்காக ஒரு கூலிங் பாதாம் ஜூஸ் குடிச்சு பண்ணி நிற்கிறோம். அப்படியே கிளம்பலாம். நம்ம வண்டி அந்த பக்கத்தில் நிற்கிது. அப்படியே கிளம்போது ஜூஸ் எல்லாம் குடிச்சு அப்படியே கிளம்போது அப்படியே காட்டா. சரிங்களா? வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் அடிக்கணுங்க. டீசல் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் அடிச்சுக்கிறேங்க பங்கில்.
ரேட்டு பார்த்தீங்கன்னா 91 ரூபா 80 காசுங்க இன்றைக்கி ரேட்டு பரோடாவில். நீ பார்த்து அடிக்கிறேங்க டீசலு பாதி மட்டும் அடிச்சுட்டு மிச்சம் போய் ஹிமாச்சலில் போய் ஃபில் பண்ணிக்குவோம். அங்கே ரேட்டு கம்மி, அங்கே ஒரு 84 ரூபா சொன்னாங்க. இதான் நம்ம நிற்கிற பங்குங்க. அந்த பக்கம் பைபாஸு இன்னொரு 2-3 கிலோமீட்டர் போனால் நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறிடுவோங்க இந்த பைபாஸ் விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறி போயிட்டு இருக்கிறேங்க. அதாவது பரோடாலேருந்து அகமதாபாத் வரைக்கும் மகாத்மா காந்தி எக்ஸ்பிரஸ் வேங்க. இன்னும் டோல்கேட் வரல, இப்போ தான் ஏறி இருக்கோம். இந்த 2-3 கிலோமீட்டர் டோல்கேட் வருங்க. आप इधर नहीं और आगे पीएलसी का काम चल रहा है, रोड तो एलईडी में जैसा है पता है ना। हाँ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே முடிஞ்சு அகமதாபாத்தில் என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ உதய்பூர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறேங்க. அவுட்ரு மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. செம்ம டிராஃபிக்கு. 9 மணிக்கு இந்த டிராஃபிக்குங்க. இன்னும் ஒரு 10-11 மணிக்கு மேலே வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். வண்டியை ஓட்ட முடியாது. எல்லாம் மேக்ஸிமம் இந்த ஆட்டோ காரு பைக்கு தாங்க. ஒரு மணி நேரமாக நிற்கிறேங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டிராஃபிக்ங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக டிராஃபிக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கே இந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு 1 மணி நேரம் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு அந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டரு, மொத்தம் 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆகி போச்சுங்க. எப்போ தான் பாஸ் ஆகுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப் நிற்கிதுங்க. அந்த பக்கம் போலீஸ் ஜீப் நிற்கிது. ஆனால் யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது வாட்டுக்கு வண்டிக்கு வருது போகுது அப்படியே தான் வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணி விடுறதெல்லாம் கிடையாது. ஒருவேளை ரோடு கிளியர் ஆகிடுச்சுங்க. 2 மணி நேரம் அப்படியே டிராஃபிக் நின்னதுக்கப்புறம் ரோடு கிளியர் ஆகி போயிட்டுருக்குறோம். மணி பார்த்தீங்கன்னா 11 மணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே ஆகி போச்சு. அந்த டிராஃபிக்கில் தாண்டி வரக்குள்ள 4 மணி ஆகி போச்சு. வண்டி வந்து ஓரங்க நிறுத்தி வச்சுக்கிறேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே லோடில் உள்ளதுனால ரொம்ப டயர்டு. அப்படியே படுத்து தூங்க போகிறேங்க. நம்ம டிரைவரை நான் மாற்றி ஓட்ட போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே தான் அடுத்த வர வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாம் இருக்க போகுது. நான் இன்னும் எடிட் பண்ணவே இல்லை வீடியோ. நான் எதுக்கு சொல்கிறேன்னா ராஜஸ்தானுக்குள்ளே போக போகிறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராஜஸ்தானு, அதுக்குள்ளே போக போகிறேங்க. அதெல்லாம் உள்ளே எப்படிங்களோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு வீடியோ சொல்ல மறந்துட்டேங்க. இந்த லோடு ஏற்றணும், ஆனால் என்ன லோடு என்னங்க இப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன். வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, எதுலையுமே எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? எல்லோடு வந்து ரப்பர் லோடுங்க. ரப்பரு நம்ம அசாம் லைன் ஓடிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரப்பரு அதே மாதிரி தான். அசாம்லேருந்து எம்ஆர்எஃப் ஏற்றிட்டு வரும் பார்த்தீங்களா, அதே ரப்பரு. இது வந்து வேறு இதுக்குங்க, அதே டயர் கம்பெனிக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒயிட்டாக இருக்குதுங்க. நம்ம அங்கே ஏற்றிட்டு வரும்போது அது வந்து பிளாக்காக இருக்கும். இது ஒயிட்டாக இருக்குது. எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. அது சரி, அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோ ராஜஸ்தான்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்படி நான் தூங்க போகிறேன். அப்புறம் குட் நைட்.